அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. வணக்கம் மக்களே, நான் சத்ய வர்ஷா, இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மக்களுக்குரிய எழுச்சியாக, நம்பிக்கைக்குரிய கட்சியாக கொடுக்கின்ற வாக்குறுதிகளை ஒவ்வொரு இடத்திலும் மக்களுக்குரிய சட்ட திருத்தமாக முழுமைப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு மற்றவர்களைப் போல, இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தைப் போல, தமிழக வெற்றி கழகத்தைப் போல பொய் வார்த்தைகளை கூறி மக்களை நம்ப வைத்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ரெட் ஜெயின் மூவியினுடைய டைரக்ஷனில் ஒரு போலியான நபர் இன்றைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதல் அமைச்சராக அமர்ந்து கொண்டு நாகரிகம் தெரியாத வணக்கம் தெரிவித்தால் கூட அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மோசமான அவநம்பிக்கை பிடித்த ஒரு சைத்தானாக இன்றைக்கு அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே நாகரிகம் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று. ஒரு புதிதாக வந்த ஒரு சாத்தானை அங்கீகரித்து சட்டமன்றத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்குமே நாகரிகம் என்பது நம்முடைய மரியாதைக்குரிய ஒரு மிகப்பெரிய சான்றாக அம்மாவாக அழைக்கின்ற நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலத்தில் அவருக்கு முன்பாக யாராவது அவருக்கு வணக்கம் செலுத்தினால் மிகப்பெரிய பண்பாக வணக்கம் செலுத்தக்கூடிய மரியாதைக்குரிய மக்களால் அன்பாக அழைக்கின்ற அம்மாவாகவும் அம்மா இருந்திருந்தால் அந்த ஒற்றை சொல் இன்றைக்கும் பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களை ஒரு மிகப்பெரிய அளவில் அடக்கி ஆளக்கூடிய வல்லமை பெற்ற நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா, நம்மளுடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவால் உருவாக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு இவர்களால் மிகப்பெரிய அளவில் ஆட்சி அமைத்து விட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஆட்சி அமைப்பு என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போட்ட பிச்சை என்பதை மறக்காமல் நினைவில் கொண்டு ஒரு நல்ல ஆட்சியை அமைக்கப்பட வேண்டும். ஒரு சாத்தானை இன்றைக்கு சட்டமன்றத்தில் அமர்த்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய அளவில் புகழாரம் சூட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் வணக்கம் சொல்லும் பொழுது நாகரிகமாக வணக்கம் சொல்ல வேண்டும். 8 கோடி மக்களுக்கும் சமமாக ஒருவர் முதலமைச்சராக அந்த இடத்தில் நியமனம் செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த கிறிஸ்தவனுடைய தாக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் இந்த முதலமைச்சர் கண்டிப்பாக மக்களால் நிராகரிக்கப்படுவார் என்பதை இங்கு திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.